எங்க காவேரி அவங்க வீட்ல எல்லாரோடையும் சேர்ந்து அப்பளம் வைக்கிறதுக்கான அந்த கம்பெனியோட பேரையும் செலக்ட் பண்றாங்க. நதி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நேம வந்து குமரன் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க. மகாநதிங்கிற அந்த பேரை வந்து பெருசா வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நதி அப்படிங்கிறத மட்டும் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பேர் எல்லாருக்குமே பிடிச்சு போக, சரி இந்த பேர்லயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கங்கா கேட்குறாங்க, சரிடி இந்த பேரை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, காவேரி சொல்றாங்க, அதுக்கு தான் வந்து விஜய் இருக்காரே என் புருஷன், அவர்ட்ட சொன்னா அதெல்லாம் பண்ணி குடுத்துருவாருக்கா. அவர் நேம் மட்டும் நல்லா கேட்சபிளா செலக்ட் பண்ண சொன்னாரு. இப்ப நான் போய் அவர்ட்ட சொல்லிடுறேன். அவர் எல்லாமே பண்ணி குடுத்துருவாரு. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. விஜய் இருக்கும்போது கவலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷம்டி. அந்த தம்பியும் நம்மளுக்கு நிறையா விதத்துல உதவி பண்ணுது. அந்த தம்பியை நீ நல்லா பார்த்துக்கறணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கங்காவும் ஆமாம்மா நான் கூட நினைக்கல. விஜய் வந்து பணக்காரர்னால நம்மள வந்து என்னமோ நினைப்பாரு. நம்மகிட்டலாம் பேச மாட்டாரு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் அப்படி கிடையவே கிடையாது. நிறையாவே நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளுக்கு. இப்போ பாரு இதெல்லாம் நம்மளுக்கு அவர் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரியும் அவரை பார்க்கதாங்க்கா அப்படி இருக்காரு. ஆனால் குழந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி பணக்காரவங்க அப்படிங்கிறது நான் எப்போவுமே பார்த்ததே இல்லை. என்ன கொஞ்சம் கோவப்படுவார். ஆனால் கோவப்பட்ட அடுத்த நாளே வந்து அவரே நம்மக்கிட்ட சாரியும் கேட்பாரு. அவர் அப்படிதாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்லடி நீயா போய் ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாலும் உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. நீ அவரை கெட்டியா புடிச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரியும் மனசுக்குள்ள எங்க கெட்டியா புடிச்சுக்க, கெட்டியா புடிச்சுக்கிட்டாலும் இன்னும் ஒரு 7 மாசத்துக்கு தான்க்கா புடிச்சுக்கிற முடியும். நீ வேற அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. உடனே யமுனாவும் எப்படியோ அம்மாவோட 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இங்கிட்டு குமரன் மாமா கங்கா அக்காவ தாங்குறாரு. அங்கிட்டு விஜய் மாமா என்னன்னா காவேரி அக்காவ இப்படி தாங்குறாரு. அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து நீ எதுக்கு அடி போடுறேன்னு எங்கள்ட்ட கண்டிப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. முதல்ல படிச்சு முடிடி அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் என்னமோ இப்பயே எங்களை நான் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை வேற நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்றாங்க, சரி நான் அவர் மட்டும் இருப்பாருக்கா நான் போறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. உடனே விஜய்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் அதுக்கு நதி அப்பளம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ சூப்பர் காவேரி, உங்களோட அந்த மகாநதி அப்படிங்கிற அந்த ஹோம் ஸ்டேயோட பேரை இதில் நீ அப்படியே பாதியை கட் பண்ணி வச்சுருக்க, சூப்பர் நல்லா யோசிச்சிருக்கன்னு சொல்லும்போது, இதை நான் யோசிக்கல குமரன் மாமா தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல, அதானே இதுக்கெலாம் உனக்கு எங்கிட்ட இருந்து மூளை வரப்போகுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல குமரன் ஆனால் கிரேட்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அதையெல்லாம் விடுங்க பாஸ், கிரேட்டு தான் அவர். நீங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா சொன்னீங்களே அது பண்ணுறீங்களா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்ல, உடனே விஜய் மொபைல் எடுத்து எல்லாமே பண்ணுறாரு. நம்ம எல்லாமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த உங்களோட அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரிய வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல, உடனே காவேரி ஓ அப்படியா, இதை எப்படி நம்ம தெரிய வைக்க, ஏதாவது நோட்டீஸ் ஏதாவது அடிச்சு ஒட்டலாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீ எந்த காலத்தில் இருக்க, இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு இருக்கே அதுலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா போதும், எல்லாருக்குமே அந்த உங்கள் அப்பளத்தோட இது தெரிய வந்துடும். அதே மாதிரி சும்மா அப்பளத்தை ஃபோட்டோ எடுத்துலாம் நம்ம அனுப்பக்கூடாது. அது எப்படி நீங்கள் காய வைக்கிறீங்க, எப்படி சுத்தமாக நீங்கள் பண்ணுறீங்க, அதுலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் நிறையா இதில் போடும்போது நிறையா பேர் அதை பார்த்துட்டு இது நம்ம கண்ணு முன்னாடி இப்படி அழகாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஓ சூப்பர் பாஸ், அப்போ அம்மா வந்து எல்லாமே பண்ணும்போது ஒன்றுனா வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதை ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படி தானே, ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ், இங்கே பாரு இந்த நதி அப்பளம் கலந்து இந்த சென்னை ஃபுல்லாக நிறைய இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சரியா, செம்மையாக பயங்கரமாக போகுது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி இப்படியே பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குற என்னைய அப்படின்னு கேட்க, நீங்கள் நல்லவரா கெட்டவரா, ஒரு நேரம் மிருகம் மாதிரி கத்துறீங்க, ஒரு நேரம் அப்படியே மனுஷனை விட உயர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சின்னா ஒரு யுகம் ஆகும் உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா அப்படின்னு சொல்ல, உடனே சரி உங்கள் அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சிக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே காவேரியும் கண்டிப்பாக அம்மா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்பா வந்து இடைஞ்சலாகவே இருக்க மாட்டார், அவரால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி உங்கள் அப்பா இல்லாமல் இருக்கிற இந்த இடத்துல நான் இருந்து இதெல்லாம் பண்ணுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு காவேரி கண்ணெல்லாம் கலங்கிருது. உடனே என்ன ஃபீலிங்ஸ்குள்ளே போயிட்டியா அப்படின்னு கேட்க, நான் இதை உனக்காக பண்ணலை உங்கள் அம்மாக்காக பண்ணுறேன், இந்த வயசுலேயும் உங்கள் அம்மா இந்த மாதிரி உழைச்சி தான் சாப்பிடணும்னு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு சல்யூட் போடலாம். நான் வந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக அவங்களுக்காக அவங்களோட அந்த நதி அப்பளம்ங்கிற பிராண்டை பெருசாக மாற்றி காட்டுறேன் பாரேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாகவே போகுது. உடனே காவேரி ஒன்றுமே சொல்லாமல் நிற்க, சரி நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போய் என்னமோ பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போ காவேரி வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயோட ஷர்ட் வந்து வெளியில் கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே விஜயோட சட்டையை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க. டச் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்போவுமே அப்பாவை மிஸ் பண்ணோன்னா, அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா அப்பாவோட சட்டையை எடுத்து போட்டு பார்ப்போம்ல அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. இப்போ தான் இங்கே அப்பாவோட சட்டையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விஜயோட சட்டையவே தொட்டு பார்த்தவங்க டக்குன்னு விஜயோட சட்டையை எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு விஜய் மாதிரியே விஜய் எப்படி கண்ணாடிக்கிட்ட வந்து நின்று ஷர்ட்டையெல்லாம் அப்படியே கையில் மடிச்சு விட்டுட்டு அப்படியே கண்ணாடிகிட்ட ஒரு மாதிரி ஸ்டைலாக நிற்பாரோ அது மாதிரியே நின்று நின்று சைடாக அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. பரவாயில்ல, இவரோட ஷர்ட்டும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட இடத்துல இருந்தே நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை ஃபுல்லத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன், சரியா? நீ கவலையே பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதை அப்படியே காவேரி நினச்சி பார்க்குறாங்க. காவேரி நினச்சி பார்த்துட்டு ஷர்ட்டை அப்படியே பிடிக்கிறாங்க, காலரை பிடிச்சி இப்படி பார்க்குறாங்க. அவரை கழட்டி போட்ட சட்டையினால் அதில் வேர்வையோட வாசம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக அடிக்குது. காவேரி வந்து லைட்டாக அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விஜய் வந்து தாத்தாட்ட பேசிட்டு வர்றாரு. உள்ளக்க என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க சட்டையோட காலரை பிடிச்சி ஸ்மெல் பண்ணி படுத்ததை இவர் பார்த்துடுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கா இவன், நம்ம வீட்டு சட்டையை போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க காவேரி பார்த்தீங்கன்னா சட்டையை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஸ்மெல்லுடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று விஜய் பார்த்துட்ருக்காரு. இவங்களுக்கு டக்குன்னு விஜய் எப்படி நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே விஜய் மாதிரியே ஒரு வாக் போகிறாங்க. அதையுமே வெளியே நின்று விஜய் பார்த்துட்ருக்காரு. வேறு என்னென்னலாம் செய்கிறான்னு பார்ப்போம், உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறாரு. அப்போ காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டு இவங்களும் காவேரியும் விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணதை யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த மாதிரி பசுபதி வந்து பிரச்சனை பண்ணும்போது தாத்தா கிட்ட இவர் வந்து பசுபதி பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்குள்ளே வந்து வெளியே வரும்போது தான் அந்த காவேரி ஃபஸ்ட் டைம் வந்து விஜயை பார்ப்பாங்க. அப்படியே நாக்கெல்லாம் மடிச்சிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு இவர் வெளியே வந்து இந்த பசுபதியை வாங்குன்னு வாங்குவார் இல்லையா, அதை நினச்சி பார்க்குறாங்க. அது மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு காவேரி வந்து அது மாதிரி நடந்து பேசுகிறாங்க. என் தாத்தா கிட்டேயே நீ உன் வேலையை வச்சுக்கிட்டியா, என் தாத்தாவை யாருமே முன்னாடி நின்று இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. இப்போ நான் 1 2 3ன்னு 10 வரை எண்ணுவேன், அதுக்குள்ளார நீ இங்கேருந்து போகலேன்னு வைவேன், அப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டு அது மாதிரியே இவங்க பேசி பார்க்குறாங்க. அதையுமே விஜய் நின்று வெளியே ரசிச்சுட்டு இருக்காரு. கத்திரிக்காய் மாதிரி இப்படி காண்டா இருந்துட்டு என்னென்ன வேலை பார்க்குறா இவ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகக்கூடாது, இன்னும் என்னென்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது உடனே காவேரி கண்ணாடிட்டு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, விஜயும் கொஞ்சம் மாசாக தான் இருக்காரு, என்ன இந்த ஷர்ட்டை போட்டோம்னா நம்மளுக்கே ஒரு கம்பீரமும் ஒரு இதுவும் ஒரு கெத்தும் வருதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வாய் விட்டு வெளியே சொல்கிறாங்க. அதையுமே விஜய் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவருக்குள்ள பல விதமான கேரக்டர் ஒளிஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட வரும்போது ஒரு கிண்டலாக நக்கலாக ஏதாவது சொல்கிறாரு. அதே ஏதாவது இந்த பசுபதி மாதிரி ஆட்கக்கிட்ட அப்படியே ஹீரோவாகவே மாறிடுறாரு. அப்படியே சில நேரம் வெண்ணிலா பற்றி பேசும்போது அப்படியே குழந்தையாகவே ஆயிடுறாரு. யார் தான் இவர், ஒன்றுமே புரிய மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலா பற்றி இவர் பேசுவார் இல்லையா, அதை சொல்கிறாரு. அதை சொல்லி பார்க்குற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. சொல்லி பார்க்குற மாதிரி நடித்து பார்க்குறாங்க. நான் வெண்ணிலாவை பார்த்தோன்னேயே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு அவர் உளறுவார் இல்லையா குடிச்சிட்டு, அந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் அடி பாவி என்னை எப்படி வச்சு செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்புறம் சரி நம்மக்கிட்ட இவர் பேசும்போது எப்படி நடந்துக்கிருவாருன்னு அதை வச்சு ஏதாவது ஒரு இது பண்ணலாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிட்ட நின்றுட்டு விஜய் வந்து காவேரிட்ட எப்படி பேசுவாரோ அது மாதிரி செஞ்சு காட்டுறாங்க இவங்க. அப்புறம் காவேரி ஹாப்பியாக இருக்க போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி காவேரிக்கிட்ட ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாரோ அந்த மாதிரி பேசி காமிக்கிறாங்க. உடனே காவேரியும் அவர்கிட்ட பேசுகிறதையும் பேசி பார்த்துட்டு
நல்லா தான் இருக்கு இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அப்படி கழட்டுறதுக்காக திரும்புகிறாங்க. விஜய் நின்னுட்டு கவனிச்சிட்டு இருக்கிறத வாசல்ல அப்போ தான் பார்க்குறாங்க. உடனே வாயில விரல வச்சுட்டு, அச்சச்சோ! இவர் வேற எப்போ வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன மேடம், என் சட்டையெல்லாம் போட்டு பார்த்து ஏதேதோ ரிகர்சல்லாம் பண்ண மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ! எல்லாத்தையும் பார்த்துட்டாரு போலயே, இந்த மனுஷன் வேற இப்போ நம்மள என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே விஜயும், ஆனா நீ பயங்கர கேடி தான் தெரியுமா? என்னை எப்படியெல்லாம் நீ ஓட்டி பார்க்குற என்ன? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லை சும்மா அது வந்து ஆமா இப்போ எதுக்கு என் ஷர்ட் எடுத்த நீ அப்படின்னு கேட்க, இல்லை நான் எப்போவுமே எங்கள் அப்பா ஞாபகம் வந்தால் எங்கள் அப்பாவோட சட்டையை போட்டு பார்த்து தான் ஏதாவது செஞ்சிட்ருப்பேன். அப்புறம் நீங்கள் இப்போ அப்பாவை பற்றி பேசவும் எனக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. எப்பவும் போல் பீரோவுக்குள்ள வந்து அவரோட சட்டையை தேடுவேனா, அந்த மாதிரி வந்து தேடினேன். அப்போ அவரோட சட்டை எதுவுமே கிடைக்கல. அதான் உங்களோடது இருக்கவும் நீங்கள் தான் சொன்னீங்களே, இனிமேல் நான் வந்து உங்கள் அப்பா இடத்துலேருந்து எல்லாமே பண்ணுவேன்னு. அதான் உங்களோடதை நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே விஜய் அப்படியே பார்க்குறாரு. அது மட்டும்தானா, இல்லை என்னைய ஏதாவது கலாய்க்கிறதுக்காக இப்படி நான் நிற்கிறதே தெரியாத மாதிரி சும்மா நடிச்சியான்னு கேட்க, ஐயையோ! இந்த அளவுக்கு கேவலமாலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் நின்றதே எனக்கு தெரியாது. நான் உங்கள் சட்டையை போட்ட உடனே அப்படியே நான் விஜயாவே மாறிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரி. ஆனா நீ பயங்கரமான நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள விடயா எல்லாமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் சிரிக்கிறாரு. சரி இப்போ இந்த சட்டையை கழட்ட போறியா, இல்லை எப்படி இதையே போட்டுட்டு தூங்க போறியா அப்படின்னு சொல்ல, ச்சீ இதை யாராவது போட்டுட்டு தூங்குவாங்களா, என்ன ஒரு ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹலோ ஹலோ ஹலோ, என் ஷர்ட்டில் அந்த அளவுக்கு ஸ்மெல்லுலாம் அடிக்காது, நீ ரொம்ப பண்ணாத சரியா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே காவேரியும், அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாலாம் ஒன்றும் வாடை அடிக்கலை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு ஆம்பளைட்டையும் ஒவ்வொரு இது இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்ககிட்ட ஒரு அந்த ஸ்மெல்லே வந்து வேறு மாரி இருக்குது. அப்பாவோட ஷர்ட்டில் என்ன ஸ்மெல் அடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நல்லா மூப்பு சக்தி உள்ள ஒரு நாயா பொறந்திருப்பியோ போன ஜென்மத்தில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே காவேரியும், ஆமாம் ஆமாம் நாயா பொறந்திருக்கா. நான் நாயா பொறந்திருந்தேன்னா, நீங்க பேயா பொறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த சட்டையை கழட்டலைலாம் நீங்கள் என்னைய என்னென்ன சொல்லுவீங்களோ நான் தெரியலைன்னு சொல்லிட்டு, இந்த காவேரி வந்து ஷர்ட்டை கழட்டுறதுக்காக எடுக்கும்போது டக்குன்னு விஜய் ஓடியாந்து, இல்லை இல்லை இப்போ கழட்ட வேணாம் நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வர்றாரு. மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே ஷர்ட்டோடையே காவேரியோட பக்கத்தில் நின்று இவரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரியும் உங்களுக்கு ஏன் இந்த ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் மேக்கப் வேற இப்போ ஒழுங்கா டல்லாக இருக்கனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்க திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்னுட்டு அந்த போஸ் குடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜயாவே மாறி, விஜய் எப்படி போஸ் குடுப்பாரோ, அது மாதிரியே போஸ் குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு விஜய் வந்து சிரிக்கிறாரு. ஆனா, நீ இதுலருந்து நல்லாவே தெரியுது, நீ என்னைய இன்ச் பை இன்ச்சா நீ வாட்ச் பண்ணியிருக்க அப்படின்னு. ஆமா, இவர் பெரிய பெரிய ஆண் அழகன் பாருங்க. உங்கள நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே விஜய் நீ சொல்லாட்டிலும் நான் ஆண் அழகன் தான். சரியா? நான் பக்கத்திலேயே உன் பக்கத்துல இருக்கிறதுனால என்னோட அருமை உனக்கு தெரியல. இதுவே நீ வந்து தூரமா போயிட்டீன்னா, அப்ப நீ வந்து என்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே காவேரியும், அப்ப 7 மாசம் கழிச்சு நான் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் முகமே மாறிடுது. இப்போ எதுக்கு அந்த 7 மாச கதையை கொண்டு வர காவேரி? நான் 1000 தடவை சொல்லிட்டேன், நீ இதையே திரும்ப திரும்ப சொல்லாத அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த வலி? முன்னாடிலாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீங்க தானே இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பீங்க. இன்னும் 10 மாசம், இன்னும் 9 மாசம்னு. இப்ப நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அதான் நான் இப்படிலாம் சொல்றதே இல்லையே, நீ தான் இப்படிலாம் சொல்லிட்டே இருக்க. ஏன் என் கூட இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்க, ச்சே அப்படிலாம் இல்லை. சரி இனிமே நான் சொல்லலை சரியா? இதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு டைமும் சொல்ற காவேரி. விடு காவேரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்க ஓடியாந்து விஜயோட கையை பிடிச்சிக்கிறாங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கையை விடு காவேரி நான் போறேன். நீ ஒரே 7 மாசம் 8 மாசம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயோட இடுப்பை பிடிச்சிட்டு காவேரி உள்ள இழுக்கிறாங்க. இதை வந்து வெளியே நின்று ராகினி பார்த்துட்டு, ரொம்ப ஓவரா தான் 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ புருஷன் பொண்டாட்டி இப்போதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, விஜய் வந்து ராகினியை பார்த்துட்டு, ராகினிக்கு இன்னுமே புகையா வரட்டும் காதுல இருந்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே ரியல் கப்புள் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடிக்கிறாங்களோ இல்லையோ,
ராகினிக்காக நடிக்கிறேங்கிற பேர்ல 2 பேரும் வந்து ஒரிஜினலாவே புருஷன் பொண்டாட்டி மாரி நடந்துக்கிறாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி புடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு ராகினி வந்து அப்படியே கடுப்பாகுறா. உடனே காவேரியும் அத பார்த்துட்டு, "ஓ! பாஸ் வந்து ராகினிய வெறுப்பேத்துறதுக்காக நல்லாவே நடிக்கிறாரு. நம்மளும் அவருக்கு சேர்ந்து கம்பெனி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய புடிச்சு கன்னத்த கிள்றதும், ஓடி புடிச்சு விளையாடுறதுமா பண்ணிட்டு, ராகினிய நடுவ விட்டுட்டு 2 பேரும் சுத்தி சுத்தி ராகினிய சுத்தி சுத்தி ஓடி புடிச்சு விளையாடுறாங்க. தாத்தா பார்த்துட்டு தாத்தாவுக்கு சொல்லவே வேணாம். சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் வந்து ரொம்பவே மாறிட்டான்ல. ஆமா ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. கடவுளே இந்த 2 பிள்ளைங்களும் பிரியாம லாஸ்ட் வர சந்தோஷமா இது மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தாத்தா பக்கம் ஓடிடுறாங்க காவேரி. தாத்தா இவள புடிங்க தாத்தா ஃபர்ஸ்ட்டு இவள புடிங்க. என்னைய என்ன சொன்னா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பக்கம் போக விஜய், தாத்தா, காவேரி 3 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறத பார்த்துட்டு பாட்டி நினைக்கிறாங்க, காவேரி வந்ததுலேருந்து இந்த மனுஷன் வந்து இப்படி குழந்தையாவே மாறிட்டாரு. இங்க பாரு விஜய் காவேரியோட சேர்ந்து எப்படி விளையாண்டுட்டு இருக்காருன்னு வச்சேன். ராதா இருந்திருந்தா இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். ராதாவும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு நினைக்க கல்யாணி பாட்டி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து இந்த காவேரி ஓடி போய், "பாட்டி நீங்க வாங்க பாட்டி. விஜயும் தாத்தாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம 2 பேரையும் பிடிக்கலாம்னு" சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. உடனே பாட்டியும் இதில் சேர்ந்துக்கிட்டு தாத்தாவோட என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க.